1.0 இருந்துச்சு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, காட்டனை பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்டேபிள் காட்டன் வேணும் கோயம்புத்தூர் நம்முடைய சொந்தங்களுக்கு, குவாலிட்டி காட்டன் வேணும், த்ரெட் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதான் நமக்கு. அது நமக்கு இருக்கக்கூடிய காட்டன்ல இல்ல அப்படிங்கறதுனால நம்ம பல இடத்துல இருந்து காட்டனை இம்போர்ட் பண்றோம். ஆஸ்திரேலியால இருந்து பண்றோம், ஈஜிப்ட்ல இருந்து பண்றோம். அதனால தொழில்துறையினுடைய முக்கியமான கோரிக்கை, நீங்க காட்டன் பாலிசியை திரும்ப லான்ச் பண்ணி இந்தியால குவாலிட்டியான காட்டனை ஊக்குவிக்கணும். ஏன்னா இந்தியால எந்த பகுதி கஷ்டப்படுதோ இல்லையோ, திருப்பூர் கோயம்புத்தூருக்கு தான் லாங் ஸ்டேபிள் காட்டன் வேணும். டிஷர்ட்ல இருந்து குவாலிட்டி, ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே லாங் ஸ்டேபிள் காட்டன். ஸோ சொன்னபடி எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில இந்த பட்ஜெட்ல அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு விஷயம். இரண்டாவது, நம்முடைய இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல ரேஷனலைசேஷன், குறிப்பா பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய உள்ளாடைகள், திருப்பூராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், ஈரோடு, இந்த பகுதி உள்ளாடைகள் பார்த்தீங்கன்னா மிக மிக கடுமையாக நம்முடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் டிஜிஎஃப்டி கடுமையான நடவடிக்கை, ரவுண்ட் ட்ரிப்பிங். நம்முடைய மெயின் பிரச்சனை பங்களாதேஷ்ல இருந்து வர்றாங்கன்னு சொல்றதை விட வேற நாட்டில இருந்து பங்களாதேஷுக்குள்ள போய் தமிழ்நாட்டுக்குள்ள பங்களாதேஷா வர்றாங்க அப்படிங்கறது நம்முடைய பிரச்சனை. அது இந்த ஆண்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிஜிஎஃப்டி மிக கடுமையாக, பியூஷ் கோயல் அவர்களுடைய அமைச்சரவை கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பல பேர் தொழில்துறை நம்மை பாராட்டி இருக்கிறாங்க. இதுவும் நாம தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கோம், தொடர்ந்து செய்வோம். அதே போல மூன்றாவது நாம் கொடுத்திருப்பது எஃப்டிஏ, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஏன்னா இன்னைக்கு நம்ம காட்டன் இதெல்லாம் பேசுறத விடங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 5 மடங்கு எக்ஸ்போர்ட்டை வளர்க்கணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு யூகேல இருந்து வரக்கூடிய எஃப்டிஏ வேகமா சைன் பண்ணணும். அதற்கு தினமும் பியூஷ் கோயல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எங்க இருக்கு எங்க போகுதுன்னு. உறுதியாக மிக வேகமாக எஃப்டிஏ யூகேவோடு கையெழுத்திடப்படும் பொழுது இந்தியாவில் அதிகமாக பயன்பெறக்கூடிய பகுதி திருப்பூரும் கோயம்புத்தூருமா இருக்கும். ஏன்னா நேரடியாக அவங்களுடைய எக்ஸ்போர்ட் எண்ணெய் பொறுத்தவரை 3 to 5 மடங்கு, டிபெண்டிங் ஆன் த வெரைட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட், மெடிக்கல் டெக்ஸ்டைல், நார்மல் டிஷர்ட்ஸ், அதுவும் அதிகமாகும். ஒரு கோரிக்கை, எண்ணெயை பத்தி சொன்னோம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அது அமித்ஷாஜி அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கான பரிசீலனை இருக்கு. ஏன்னா பவுண்டரியை பிக்சேஷன் பண்ணணும். கொச்சின் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் சென்னை இருக்கு. எண்ணெயை கோட்டை டிக்ளேர் பண்ணோம். 98ல் பாம் பிளாஸ்ட் கோட் ஒன்று இருக்கு, அது சும்மா இருக்கு. அதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அதற்கான நல்ல ஒரு அறிவிப்பு மத்திய அரசு விரைவில் கொடுப்பாங்கன்னு நம்புறோம்.